அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த நாளில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே 22ஆம் வசனம் 21, 22 நாம் வாசிக்கலாம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பர்சத்திலே உட்காரும்படி செய்தார், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் முடித்து போனார். பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கும் போது ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றையும் நிறைவுபடுத்தினார், முடித்தார், முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டார். எல்லாம் பினிஷ்ட், எல்லாம் வேலையை முடித்துட்டார். ஆனால் அவருக்கு இன்னொரு வேலை முடிக்க வேண்டியதா இருந்தது. அது என்னன்னா, மனுக்குலத்தை மீட்கும்படியாய், மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய் அவருக்கு பெரிய வேலை இருந்தது. அந்த வேலைக்காக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் கன்னி மரியாள் வயிற்றிலே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டவராய் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் நமக்காகவே பிறந்தார். அவர் என்ன வேலை செய்து முடிக்க வேண்டும்? கடைசி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, மீட்டு திரும்புகிற வேலை செய்யணும். மீட்டு திரும்புகிற வேலை. எதை மீட்கணும்? மனுஷனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ரோகத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அசமாதானத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நரகத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்கும்படியாய் அவர் வேலை செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அந்த வேலையை சிலுவையின் மேல் அவர் நமக்காக செய்து முடிச்சிட்டார். அவர் சொன்னார், 7 வார்த்தையில சிலுவையில பேசின அவருடைய 7 வார்த்தைகளில ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்தது. இதே வார்த்தையே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது மனுக்குலத்தை மீட்கும்படியாய், அவனை ரட்சிக்கும்படியாய், பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், நரகத்திலிருந்து அவனை மீட்கும்படியாய் எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையின் மேல் செய்து முடிச்சிட்டார். பினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். பாருங்க, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பர்சத்தில் உட்காரும்படி செய்தார். அவர் இன்னைக்கு ஏன் உட்கார்ந்துட்டார் அப்படின்னா, தேவன் சபைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். சீஷர்களை அவர் அனுப்பும்போது சொன்னாரு, நீ விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும் அடையாளம் என்ன? என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துங்கள், நவமான பாஷைகளை பேசுங்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்துங்கள் என்று, மரித்தோரை எழுப்புங்கள், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் இன்னைக்கு சபையாக நமக்கு தேவன் கொடுத்து இருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவன் ஏன் பிதாவின் வலது பர்சத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், சபை எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியதா இருக்கிறது. நீங்களும் நானும் தோல்விக்குரியவர்கள் அல்ல, ஜெய கிறிஸ்தவர்களின் சேனைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாறணும். ஆண்டவரை இதை செய், அதை செய், எல்லாவற்றையும் செய்துட்டார். இந்த உலகத்தை சிருஷ்டித்து எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். இந்த உலகத்துல விதவிதமான பொருட்களை ஒரு மனுஷன் தயாரிக்கிறான் என்றால் அதெல்லாம் இந்த உலகத்துல இருக்க வேண்டியது. தேவன் எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் மீட்கக்கூடிய எல்லா காரியமும் செய்து முடிச்சிட்டார். இன்னைக்கு மனுஷன் மீட்கப்பட வேண்டும். மனுஷனுக்கு எல்லாவித விடுதலையும், பரலோகத்தையும், ஆசீர்வாதையும், ஐஸ்வர்யத்தையும், சமாதானத்தையும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டாருங்க. இனி செய்ய போகிறது ஒரு காரியமும் இல்லை. அவர் பிதாவின் வலது பர்சத்திலே வீட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் தர. விசுவாசிகளே, இன்னைக்கு ரொம்ப பேர் விசுவாசிங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல ஏதோ கற்பா போதுங்க, எங்க பெட்ரூம்ல போது, எங்க கிச்சன்ல போது. அந்த மாதிரி ஆட்களை நான் சந்தித்து இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். பல வருஷம் விசுவாசிகளாய் உபவாச ஜெபத்துக்கு முன்னால இருக்கிறாங்க, ஒரு பிரேயர்னா முன்னால, ஒரு ஒரு
ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா முன்னால இருக்கிறது. மற்ற எல்லா ப்ரோக்ராம்ல, சர்ச்சு காரியங்களில எல்லாவற்றிலும் முன்பாக ஓடி அவர்கள் பக்தி பண்ணுகிறவர்களா இருந்தாலும் அவங்க சில நேரத்துல சொல்ற வார்த்தை ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கும். என் வீட்டுல கற்பா போது, யாரோ மந்திரம் பண்ணிட்ட மாதிரி இருக்குது, எங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் பிசாசினுடைய கிரியை. பிசாசு குறித்து அதிகமா பேசுவாங்க. எது பேசினாலும், வாயை திறந்தாலும் அந்த பிசாசு, இந்த பிசாசு, உள்ள பிசாசு, குட்டி பிசாசு, இப்படியா பேசினே இருப்பாங்க. தேவ பிள்ளையே, கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்து வச்சிருக்கார்? அவன் யார்? பிசாசு யார்? அவனை குறிச்சு பேசுறதுக்கா நாம் இருக்கிறோம்? இல்ல. என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் எல்லா நிறைவும் எனக்கு கொடுத்து இருக்கிறார். தேவ பிள்ளை, இந்த அறிவு நமக்குள்ள வரணும். நீங்கள நான் பயப்படக்கூடாது. மந்திரமோ பில்லி சூனியமோ யாரும் எனக்கு செய்வினை பண்ணிட்டாங்க, இது ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் தாமே இந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.